என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? ஆசைப்பட்ட ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்க மாட்டேங்குதே. சரி, புதுசா ஏதாவது முயற்சி பண்ணலான்னா பயமா இருக்கு. இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலையில பெருசா சந்தோஷமோ வருமானமோ கிடைக்கலனா கூட இஎம்ஐ கட்டுறதுக்கும் சாப்பாட்டுக்கும் காசு கிடைக்குது. புதுசா ஏதாவது ட்ரை பண்ண போய் உள்ளதும் போச்சுன்னா பல கோடி மக்கள் இதே மனநிலையில தான் இருக்காங்க. அப்ப நான் நினைச்சது தப்பு இல்லதானேன்னு கேட்காதீங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத தோல்விகளை சந்திச்சாலும் சேஃப் ஜோன்ல விளையாடாம புதுசா முயற்சி பண்ணி அதுல வெற்றியும் அடைஞ்சு உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வேணும்னா அவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கலாம். ஆனா அவர் அடைஞ்ச தோல்விகளை பத்தி கேட்டா அடப்போப்பா ஆணியே புடுங்க வேணாம்னு கூட தோணும். 2006 இருந்து 2008 வரைக்கும் அவரோட கம்பெனி மூலமா அனுப்பப்பட்ட 3 ராக்கெட்டுகள் ஃபெயிலியர் ஆகுது. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனாலே அதுல இருந்து வெளியே வர எவ்வளவு நாள் ஆகும்னு நமக்கு தெரியும். வெடிச்சு சிதறினது எல்லாம் ராக்கெட். அதுவும் 1 இல்ல 2 இல்ல 3 ராக்கெட். பேப்பர்ல செஞ்ச ராக்கெட்டா இருந்தா பரவாயில்லன்னு இன்னொன்னு செஞ்சுக்கலாம். இது நிஜம் ராக்கெட் ஆச்சே. கம்பெனியோட மொத்த ஃபண்ட்ஸும் காலி. ஆனா இலான் மஸ்க் அதுக்கெல்லாம் கலங்கி நிக்கல. நம்ம ஆளுங்க மாதிரி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்னு கதை விட்டுட்டு ரூம்குள்ள முடங்கி கிடக்கல. எங்க தப்பு நடந்துச்சு, எங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எதை மாத்தணும், இப்படி நிறைய அனாலிசிஸ் பண்றாரு. மறுபடியும் ஒரு நம்பிக்கை வருது. கையில கடைசியா எவ்வளவு ஃபண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு விட்ரா அடுத்த ராக்கெட்னு சொல்றாரு. 4வதா சீரி பஞ்ச ராக்கெட்டை பார்த்து ராக்கெட் சயின்ஸ் படிச்சவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு மேசிவ் சக்சஸ். இது மட்டுமா, உலகமே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் விலையேற்றம்னு புலம்பிட்டு இருந்தப்ப லாஸ்ட்ல இருந்த டெஸ்லா கம்பெனில பெருசா இன்வெஸ்ட் பண்ணி பேங்க்ரப்ட் வரைக்கும் போய் அதுலேருந்து மீண்டு வந்து இன்னைக்கு மொத்த உலகமும் எலக்ட்ரிக் கார்ஸ் நோக்கி போறதுக்கான முன்னோடியா இருந்தவர் தான் எலான் மஸ்க். எல்லாரும் அவரை முட்டாள், பிசினஸ் பண்ண தெரியாதவன் திட்டும் போது தன் மனசுக்குள்ள இருந்த அந்த இலக்கை நோக்கி மட்டுமே தன்னோட ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒவ்வொரு முறை தோல்வி கீழே பிடிச்சு தள்ளும் போதும் அவர் கண்ணு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருந்தது. மெதுவா நகர்ந்து போய் சேஃப் ஜோன்ல நிக்கிறது, இன்னும் வேகமா இலக்கை நோக்கி ஓடுறது. ஆனா அவர் 3வதா ஒன்ன தேர்ந்தெடுத்தாரு. அதான் பறக்கிறது. ஓடுனா லேட் ஆகும்னு கோல்ஸை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சொந்தக்காரங்களும் நண்பர்களும் குடும்பமும் எப்பவுமே உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லுவாங்க. சேஃப் ஜோன்ல இரு, பெருசா ரிஸ்க் எடுத்தா தோத்து போயிடுவ, நமக்கெல்லாம் அது செட் ஆகாது, அதெல்லாம் காதுலே வாங்கிக்காதீங்க. அதுக்காக உடனே இருக்கிற வேலையை விட்டுட்டு குடும்பத்தை நடுத்தூர்ல விட்டுறக்கூடாது. உங்களுக்கான ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிங்க. நீங்க நினைச்சதை விட சீக்கிரமா உங்க கைக்கு அது வந்தடையும். ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.